என்ன ஊருக்குள்ள ஒத்தனை வேலை கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு? ஆஹா, இந்த ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, இவர்கிட்ட போய் வேலையை கேட்போம். வணக்கம் முதலாளி, இது வேலை இருந்தால் கொடுங்க முதலாளி. முன்ன பின்ன தெரியாத ஒன்றை எப்படி வேலை கொடுக்கறது? நீ எந்த ஊருக்காரன்டா? ஒன்றை வேலையை கொடுத்தோம்னாக்கா நீ பாட்டுக்கு ஏதாவது வீட்டில் உள்ள ஜாமான் எல்லாம் திருடிட்டு ஓடி போயிட்டேன்டாக்கா. வீட்டில் ஒரு ஜாமான் இல்லைங்கிற தைரியத்தில் தானே நீங்கள் வெளியே கதவு திறந்து போட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. வீட்டில் ஜாமான் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கதவுல சாத்திட்டுல உட்காந்துருப்பீங்க. நம்பி கொடுங்க முதலாளி. நல்லா தெளிவா பேசுனாலும் கொஞ்சம் ஓவரா பேசுறியடா. உன்னை நம்பி எப்படி வேலையை கொடுக்கறது? நம்பிக்கை தான் முதலாளி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பி கொடுங்க, நான் நல்லா வேலையை பார்ப்பேன். இந்த வாசலை, ஜனக்கம்பி, இந்த கதவு எல்லாத்தையும் சுத்தமா தொடச்சு வச்சிரு. இதெல்லாம் கூட்டி அள்ளிடு. இந்த குப்பையெல்லாம் இனிமே எதுவுமே போடக்கூடாது. இதுக்கு எவ்வளவு கேட்கறா? ஆஹா, பார்க்கறதுக்கு பேய மாதிரி இருக்கானே, எவ்வளோ கேட்டாலும் தருவானோ? சரி, ஒரு தோரணமாக ஒரு 500 ரூபா கேட்டு பார்ப்போம். வேற ஆள் வேண்டாக்க ஒரு 1000 ரூபா கேட்கலாம். நீங்கள் வந்து எனக்கு முதல் தரமா வேலையை கொடுக்குறியா, உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக கேட்க முடியாது. ஒரு 500 ரூபா கொடுங்க. இது 500 ரூபாவா? அதெல்லாம் முடியாது. 150 ரூபா தருவேன். வாங்கிட்டு வேலையை பார்க்கணும் பாரு, இல்லைன்னா போயிட்டே இரு. என்ன முதலாளி இப்படி சொல்லியா? அந்த பெரிய ஊட்ட கட்டி வச்சுக்கிறீங்க, ஒரு 150 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியா? இது உங்களுக்கே வந்து நல்லா இருக்குமா? ஒரு 150 ரூபா கொடுத்தாக்கா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க முதலாளி. 150 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தரமாட்டேன்.